எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கண்டு அஞ்சும் தேசிய ஊடகங்கள். தேசிய ஊடகங்கள்னா, அத நம்ம ஊடகங்கள்னு எதிர்க்கக் கூடாது. பாஜக அன்கோன்னு தான் எடுத்துக்கணும். எப்படி சொல்றோம்னா, சமீபத்தில தலைவர் ராகுல் காந்தி வெளியாக்குன வாக்கு திருட்டு அப்படின்ற சம்பவம் இந்தியா முழுக்க ஒரு பேர் அதிர்ச்சியே ஏற்படுத்தியிருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா, தென்னிந்தியாவ பொறுத்தவரைக்கும் அவர் பேசிய அந்த வீடியோக்கள் இன்னைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேசுபொருளா தான் இருக்கு. சமூக வலைதளங்கள்லயும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா, வட இந்தியாவுல சமூக வலைதளங்கள்ல இந்த விஷயம் இன்னும் உயிரோட்டமா தான் இருக்கு. ஆனா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? வட இந்திய ஊடகங்கள். அதுல தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசிய அன்னைக்கு இந்த விஷயத்தை வெளியிட்டதோட, அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த செய்திகள வெளியிடாம, ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது விதித்த இந்த 50% டாரிஃப் விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் குடுத்து வெளியிட்டுட்டு இருக்காங்க. என்னதான் வெளிநாடு உடைய வியாபார சம்பந்தமான விவகாரமாக இருந்தாலும், இந்தியா என்ற ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு அரசியலமைப்பினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய வாக்காளருடைய பிரச்சனையை பற்றி பேசாமல், தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சனைய பின்னுக்கு தள்ளிட்டு, ட்ரம்ப் அவர்களுடைய செய்தியை முன்னிலைப்படுத்தக்கூடிய இந்த ஊடகங்கள், இவர்கள நம்ம என்ன சொல்றது? இவர்களுக்கு தேசப்பற்றுல பிரச்சனை இருக்கா? இல்ல வாக்காளர் அடையாள அட்டை பிரச்சனைகள் என்ன வேணாலும் பரவால்ல. தொழில்துறை சார்ந்த டாரிஃப் விஷயம் தான்ப்பா பிரச்சனை அப்படின்னு முடிவெடுத்து செஞ்சுட்டாங்களா? இல்ல கோடி மீடியாவுக்கு ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் பேசிய விஷயத்த வெளியிடக்கூடாது அப்படின்னு வழக்கம் போல உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கா? அப்படின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய ஹாட் டாபிக். எது எவ்வாறானாலும் சரி, ஒருபோதும் உண்மையை உங்களால் தொடர்ந்து மறைக்க முடியாது. இப்ப அது உங்களை கடந்து இளைஞர்களிடம் சென்று விட்டது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்கள்ல போயிருச்சு. இனி தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, இந்த முறைகேட்டை யார் செய்திருந்தாலும் சரி, ஒருவரும் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. ஜெய் ஹிந்த்.